நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஏஐ கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்காகவும், ஆயுஷ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்காகவும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துற வேண்டாம். அண்ட் இந்த வீடியோல ஏஐ ப்ரொசீஜர், ஃபுல் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன இருக்கு, இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் தெளிவா வந்து பார்க்க போறோம். ஸோ தெளிவா ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல்ல ஏஐ வெப்சைட்டுக்கு உள்ள போனா, ஜஸ்ட் எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராப்பரா இருக்காது. அதனால பொதுவா ஹெச்டிடிபி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த ஹெச்டிடிபி AACCC.admissions.nic.in அப்படின்ற இந்த லிங்கை டைரக்டா வந்து ப்ரௌசர்ல போட்டு உள்ள போங்க. அழகா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பேஜுக்கு போயிடும். சரி, இப்போ இந்த இதுல முதல்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு நியூ கேண்டிடேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு இப்படி தான் அந்த பேஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னே இந்த இடத்துல நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு வந்து வரும். அந்த நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷனில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத ப்ராப்பராக வந்து கொடுங்க. ஏன்னா இதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்டிஏல ஆல்ரெடி பண்ணியிருக்கோமோ அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கக்கூடாதுன்றத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. ஸோ அதன் பிறகு இதில் செக்யூரிட்டி பின் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்துங்க. அதன் பிறகு செக்யூரிட்டி பின்னை ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கங்க. செக்யூரிட்டி பின் கீழே உள்ளதை அப்படியே மேலே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இதில் சரியாக தான் நம்பர் புரியல அப்படின்னா இந்த மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராப்பராக திரும்பவும் வரும். சரியா? அதன் பிறகு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு நமக்கு வந்துட்டு அடுத்த பேஜுக்கு போகும். அதன் பிறகு பர்சனல் டீட்டெயில்ஸ் மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல் இதெல்லாம் ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து முன்னாடி பேஜில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இங்கே வந்து பேக்கெண்டில் என்ட்ரி ஆகிடும். அதன் பிறகு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதன் பிறகு உங்களுக்கான பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு வந்து ப்ராப்பராக கொடுங்க. பாஸ்வேர்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே நான் ஒரு பாஸ்வேர்டில் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒரு பேப்பரில் எழுதிடுங்க. முதல் லெட்டர் கேபிட்டல் லெட்டரு, அப்புறம் ஒரு 5 லெட்டர் உள்ள ஏதாவது ஒரு வேர்டு, 5 லெட்டர் உள்ளது. கண்டினியூ வேர்டு மாதிரி போடாதீங்க. சும்மா AXYN அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு, சரியா? ஸ்மால் லெட்டரில் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் அட் சிம்பிள் போட்டு ரேண்டமாக ஏதாவது ஒரு 3-4 நம்பர் அதை மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல எழுதிட்டு அதன் பிறகு என்ட்ரி பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு அதை திரும்பவும் வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு அதை திரும்ப நோட்டில் எழுதி வைக்கலாம், ஞாபகம் வச்சு எழுதலாம்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிடும். முதல்ல ஒரு சீட்டில் ஒரு நோட்டில் இதுக்குன்னு ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அதில் எழுதிட்டு பாஸ்வேர்டை எழுதிட்டு அதன் பிறகு இந்த இடத்துல பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள், ப்ராப்பராக வரும். இங்கே பண்ணுறதையே இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த செக்யூரிட்டி பின்னை இங்கே தூக்கி போடுங்க. அதன் பிறகு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். சரியா? அதன் பிறகு அடுத்த ஸ்டேஜ், இப்போ இதில் போகிறப்போ முதல்ல என்ன கேட்கும் அப்படின்னா, சரி நீங்கள் எல்லாமே சாதாரணமாக ஈஸியாலாம் எடிட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜ் போகிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஓடிபி அப்படின்ற ஒரு விஷயம் மேண்டேட்ரி. ஏன்னா உங்களோட ஓன் இன்ஃபர்மேஷன் அது பழைய அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷனோட உங்களோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பர்ஸ் எல்லாமே இணையுது. அப்போ அந்த மொபைல் நம்பர் உண்மை கரெக்டானது தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. அதன் பிறகு உங்கள் இமெயில் ஐடி அப்படின்றது ப்ராப்பராக உங்களோட தானே அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ஓடிபி ஒன்று அனுப்புவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்ட்ரி கொடுத்து அதன் பிறகு ஏதோ ஒரு ஓடிபி போட்டாலே போதும். ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதன் பிறகு செக்யூரிட்டி பின் போட்டு இந்த இடத்துல கீழே உள்ள நம்பரை தூக்கி இங்கே போட்டிங்க. அதன் பிறகு வெரிஃபை அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். சரியா? அதன் பிறகு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு முறையும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் உள்ளே வந்துக்கலாம். லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வரும்போது டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் காட்டும். இந்த பேஜ் காட்டும். டேரெக்டாகவே என்ன கவுன்சிலிங், உங்களோட ரோல் நம்பர் என்ன, உங்களோட பாஸ்வேர்ட் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு போட்டுட்டு கீழே உள்ள செக்யூரிட்டி பின்னை போட்டுட்டு டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே வந்துடலாங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ இதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பயப்படாதீங்க. எல்லாமே தெளிவாக இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். சரியா? சரி, இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து அவன் சொல்லியிருக்கிறது மொத்தம் ஒரு 6 ஸ்டெப் சொல்லியிருக்கான். முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. அதன் பிறகு அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், செலெக்ஷன் ஆஃப் கவுன்சிலிங், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியிருக்கோம். பட் இன்னொரு முறை இது கேட்பாங்க. அதன் பிறகு ஃபைனல் சப்மிட். இந்த ஃபைனல் சப்மிட் முடிஞ்சோன்னே நீங்கள் வந்து அடுத்த அப்ளிகேஷன் இப்போ வந்து அப்ளிகேஷன் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கிறீங்க. மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதன் பிறகு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம்,
அதன் பிறகு அப்ளிகேஷனோட ஃபில்லிங் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறீங்க. இதே தான். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஸ்டெப்ஸாக கொடுத்துருக்கான். பட் இங்கே வந்து டேகாக இருக்கும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டீங்கன்னா டிக்கன் வந்துடும். ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சிட்டோம் அப்படின்னா டிக்கன் வரும். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா டிக்கன் வந்துடும். கலெக்ட் கவுன்சிலிங் என்னென்ன இதாக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா டிக் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸாக இருக்குங்க. ஸோ இன்னொன்று சைடில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணியிருக்கீங்களா, இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறீங்களா? ஸோ ரெண்டையுமே வெரிஃபை பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. சரியா? ஸோ அவ்வளோதான். இந்த சைடு உள்ள விஷயங்கள் அவ்வளோதான். அதன் பிறகு மேக்ஸிமம் பாஸ்வேர்டை மட்டும் மறந்துடாதீங்க. அதை மட்டும் எப்போவுமே ப்ராப்பராக வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ரீசெட் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த மாதிரி கேரக்டர்ஸை வளர்த்துக்காதீங்க. நோட்டில் எழுதி வச்சுட்டு அதன் பிறகு போங்க. சரி, இப்போ அடுத்த ஸ்டேஜ் இங்கே ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். சரியா? எங்கே பார்த்தோம்? ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்மில் கீழே இருக்கா? இந்த இதை கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே மூவ் ஆகிடுச்சு. ஸோ மூவ் ஆகிறப்போ சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம். இந்த ஸ்டேஜ்லேயே லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம். வெளியே போன பிறகு நம்மளால் நாளைக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரியா? இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லாகின் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த வியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தெரியும். ஸோ இதுதான் முக்கியமான ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் எந்த வித தப்புகளும் வராத மாதிரி ஃபில் பண்ணிக்கங்க. சரியா? இதுக்கு அடுத்தது ஃபில்லிங் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு டேரெக்டாகவே நம்ம கிளிக் பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வந்துடும். இதில் ஜெண்டர், நேஷனாலிட்டி, ரிலீஜியன் என்னவோ ரிலீஜன், கேட்டகரி என்னவோ கேட்டகரி அதில் இருக்கும். அதன் பிறகு பெஞ்ச் பர்சன் டிசபிலிட்டி எது இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. மதர் டங் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் சப்மிட்னு இருக்கும். அந்த சேவ் அண்ட் சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுங்க. சரி, அதன் பிறகு ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பாஸ்டு எந்த இது பாஸாக இல்லையா, பாஸ்டு நம்ம எந்த இயர் ஆஃப் பாசிங். சம்டைம்ஸ் நம்ம 2-3 டைம் அட்டெம்ப்ட் அடிச்சிருக்கலாம். அட்டெம்ப்ட் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ரீநீட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படின்றப்போ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, போர்டு என்ன, போர்டுனா சிபிஎஸ்சினா போர்டுன்னு கொடுப்பாங்க, ஸ்டேட்னா ஸ்டேட் போர்டுன்னு கொடுப்போம். அதர் ஐசிஎஸ்சி அந்த மாதிரி வேறு ஏதாவது அடிஷன்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அதர்னு கொடுத்துட்டு உள்ளே போய்க்கிறது நல்லது. அப்புறம் 12th இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அதையும் ஃபில் பண்ணுங்கள். இது முடித்தோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகும். அடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் மார்க் என்ன அப்படின்றத என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் வைஸ் மார்க் அப்படின்றத என்ட்ரி பண்ணுறோமா, அது என்ட்ரி பண்ண பிறகு சம்டைம்ஸ் ப்ரீவியஸில் ஏதாவது எரர் இருக்குன்னா ப்ரீவியஸும் போய்க்கலாம், அல்லது நம்ம சப்ஜெக்ட் வைஸ் மார்க்கும் என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். அப்புறம் இப்போ வந்துட்டு எடிட் கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன்ஸில் நான் வந்துட்டு எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் சார், அப்ளைங் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா. நீங்கள் இப்போ இதில் எதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அமௌண்ட் வந்து ரீசேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஆல் இண்டியா கோட்டா அண்ட் வந்து ஆல் இண்டியா கவர்மெண்ட் கோட்டா அப்படி செலக்ட் பண்ணுறேன்னா வெறும் 20,000 மட்டும் வரும். ஸோ நீங்கள் கூட சேர்த்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சேர்த்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் 20,000 தான் வரும். டீம்டு யூனிவர்சிட்டியை சேர்த்து இணைச்சிங்கன்னா மட்டும்தான் 55,000 ஓவரால் வரும். சரியா? இதுதான் இதில் உள்ள ஒரு விஷயம். அதை மட்டும் புரிஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே காலேஜும் செலக்ட் பண்ண முடியும். அதனால் ப்ராப்பராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, நான் எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த ஸ்டேஜ்லேயே பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். சரியா? ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ரீஎடிட் பண்ணலாம், நம்ம பின்னாடி வந்து எடிட் பண்ணலாம். சரியா? அதனால் அதில் பயம் வேண்டாம். இன்கேஸ் நான் மாற்றி கொடுத்துட்டா கூட வந்து எடிட் பண்ணிக்கலாம், அதில் பயப்பட வேண்டாம். சரி, எடிட் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்துல இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த காலத்தை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அன்கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு வியூ எடிட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிக்கு, லோக்கல் என்னவோ அது அதில் ஆப்ஷன்லாம் இல்லை, மேக்ஸிமம் என்ன ஃபில் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். அதன் பிறகு உங்களுக்கு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது முன்னாடி உங்களை அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கல்ல, இதே அட்ரஸில் தான் நீங்கள் இப்போது இருக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்ப்ளி இந்த இடத்துல சேம் ஆஸ் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் அப்படின்ற விஷயத்த ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணினா மட்டும் போதும். ஸோ தேவையில்லாமல் வேறு எதையும் கொடுத்து கஷ்டப்பட வேண்டாம். சும்மா கொடுத்துட்டு அந்த சேவர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்ற விஷயத்த கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் போயிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபில் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன். அப்போ அப்ளிகேஷனோட ஒரு ப்ரிவ்யூ வந்து வரும். வேணும்னா இதையும் ஒரு காப்பி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். சரியா? இதுதாங்க விஷயம். ஸோ இந்த ஸ்டேஜில் மூவ் ஆகிடும்.
அதன் பிறகு நீங்கள் இதுக்கெலாம் அப்ளைங் பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இவ்வளோதான் விஷயம். அதன் பிறகு ஃபைனலாக ஒரு இது கேட்டிருக்கோம். இங்கே டிக்ளரேஷன் கேட்டிருக்கோம். இந்த டிக்ளரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மேலே கூறப்பட்ட இதில் நீங்கள் நான் தப்பாக பண்ணிட்டேன் இதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. சரியா? இது வந்து ஃபைனல் சப்மிட். இதுக்கப்புறம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜை சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அனைத்துமே ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே ட்ரூ, பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், என்னுடைய ஓன் நாலேஜ் தான் கொடுத்துருக்கேன், என்னோட முழு நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன். எந்தவித இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் டிடெக்ட் பண்ணப்பட்டாலோ அட் த டைம் ஆஃப் எனி ஸ்டேஜில் என்ன ஃப்யூச்சரில் இந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்து தான் நான் எல்லாமே எஃப்ஏக்யூஸ் எல்லாமே ரீட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தான் அந்த ப்ரொசீட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறீங்க. சரியா? ஸோ அதனால் ஒரு முறைக்கு 2 முறை ப்ரீவியஸ் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ராக்டிக்கலான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுனால மட்டும்தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். அது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது do you want credential will be used for seat element, so kindly verify the application before submission. Once submitted, credential will not be changed again. கொடுத்த விஷயங்கள் மாற்றப்பட மாட்டாது. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முன்னாடி உள்ளது எதையும் மாற்ற முடியாது. ஸோ டவுட் இருக்கு அப்படின்னா நோ கொடுத்துட்டு ப்ரீவியஸ் இங்கே உள்ளதில் ப்ரீவியஸ் போயிட்டு ஸோ ஒரு முறை எல்லாத்தையும் கொடுத்துட்டு ப்ரீவியஸில் கொடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக மாற்றிடுங்க. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. சரி, இது ஒரு நாள் பண்ணிட்டீங்க. மறுபடியும் அடுத்த நாள் வரேன். அடுத்த நாள் வரும்போது நான் சொன்ன மாதிரி லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க முன்னாடி நாளே. அடுத்த நாள் திரும்ப உள்ளே வந்துட்டு டேரெக்டாகவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் அப்படின்றது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படின்றது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஸ்டேட்டஸில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ முதல்ல வந்து என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபில் சாய்ஸஸ். அவனே கொடுத்துட்டான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்றத நீ பே பண்ணினா தான் நீ சாய்ஸ் அப்படின்றத ஃபில் பண்ண ஃபீயை பே பண்ணால் தான் சாய்ஸ் அப்படின்றத பே பண்ண முடியும். ஸோ கைண்ட்லி பே த ரெக்வயர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்றத அவன் தெளிவாக கொடுத்துட்டான். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங்னு ஒரு இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அன்லாக் கொடுத்துட்டு அப்புறம் ஐ அக்ரி டு அன்லாக். அதன் பிறகு ஒரு ஓடிபி வரும். அதில் வந்து சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களோட பாஸ்வேர்டை வந்து போட வேண்டியிருக்கும். பாஸ்வேர்டை போட்டோன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா இது வந்து அன்லாக் இந்த ஸ்டேஜ் அன்லாக் ஆகிடும். அப்புறம் அன்லாக் ஆன பிறகு அதன் பிறகு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். அதன் பிறகு இது வந்து முடிஞ்ச பிறகு நம்ம இங்கே செலக்ட் கவுன்சிலிங் அப்படின்ற ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த செலக்ட் கவுன்சிலிங் ஆப்ஷன்ஸை இப்போதைக்கு இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதன் பிறகு செலக்ட் கவுன்சிலிங் ஆப்ஷன்ஸை இப்போ உள்ளே போகிறோம். சரியா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்துட்டுருக்கோம். நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் முடிச்சிடும். இப்போ செலக்ட் கவுன்சிலிங் ஸ்டேஜ். ஸோ கவுன்சிலிங் ஸ்டேஜுக்கு என்னென்னா உள்ளே வந்த பிறகு அதன் பிறகு அவங்க பேமெண்ட் விஷயத்தை கட்ட சொல்லுவாங்க. ஸோ பேமெண்ட் கொடுக்குறப்போ இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஜஸ்ட் நம்ம இந்த அன்லாக்கிங் கொடுத்த பிறகு நம்ம கீழே உள்ள அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஃபீ ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் செலெக்ஷன் மோட் ஆன்லைனில் ஐ அக்ரி டு பே. அதன் பிறகு அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்டர்ட் அமௌண்ட் என்டர் டெஸ்டிங் அமௌண்ட். நான் வந்து ஆக்சுவல் அமௌண்ட்னா உங்களுக்கு வந்து நீ சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலவங்க செக் பண்ணி பார்க்கணும். இது சாரி ஆக்சுவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம் அப்படின்னா 55,000 வரும். இதே வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட் காலேஜஸு அப்புறம் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா போட்டோம்னா ஒரு 21,000 அந்த ரேஞ்சுக்கு மட்டும் வரும். ஸோ அது என்ன இதுன்னு போட்டு அந்த அமௌண்ட்டை அப்படியே ஒரு டைம் என்ட்ரி பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம பேங்க் மூலிமா நம்ம ப்ராசஸை பே பண்ணிடலாம். ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீ பேமெண்ட் ரெசிப்டையும் இதே ஸ்டேஜில் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தும் வச்சுக்கலாம். சரியா? அதன் பிறகு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறப்போ உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு காலேஜ் இன்ஸ்டியூஷன் சாய்ஸ் ஃபில்லிங் இங்கே நியூன்னு இருக்கும் பாருங்கள். இங்கே நியூன்னு இருக்கா, இதில் போயிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங்குள்ளே போகிறப்போ அங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ண சொல்லும். அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணுறது ஆத்தென்டிகேஷன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பாஸ்வேர்டை வேறு யார்கிட்டையும் நீங்கள் வந்து உங்களோட க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்களை தவிர வேறு யாருக்கிட்டையும் இதை வந்து தரவே கூடாது அப்படின்றத நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனில் அக்ரி கொடுத்து சைன் பண்ணுவீங்க, அந்த ஸ்டேஜ்லேயே இதை வந்து பண்ணியிருப்பீங்க. அதனால் அதை மறந்துடவே கூடாது, யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, தயவுசெய்து சேஃபாக வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் இந்த செஷன் ஓப்பன் பண்ணோன்னே 10 மினிட்ஸில் இது ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். சரியா? 10 மினிட்ஸில் லாக் அவுட் ஆகிடும். ஸோ அதன் பிறகு மறுபடியும் ரீலாகின் பண்ணி வந்துக்கலாம், அதெல்லாம் பயம் வேண்டாம். சரியா? அதன் பிறகு இப்போ வந்து இன்ஸ்டியூஷன் டைப்பு. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா
இன்ஸ்டியூஷன் டைப் இதில் வந்து நிறையா காலேஜஸ் இருக்கும், தேடி கண்டுபிடிக்க கஷ்டம். இப்போ வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுத்தோன்னா இங்கே இன்ஸ்டியூட் நேம் வரும், அதன் பிறகு என்ன கோர்ஸோ போட்டுக்கலாம். இன்கேஸ் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி ஃபஸ்ட்டு சித்தா செலக்ட் பண்ணிட்டேன், அடுத்து வரும் இன்ஸ்டியூட் நேஷனல் இன்ஸ்டியூட்டில் ஒரு ஹோமியோபதி செலக்ட் பண்ண போகிறேன், நேஷனல் ஹோமியோபதி பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் தேர்ட் ஆப்ஷன் நான் வந்து கவர்மெண்ட் சென்னை வைக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்டேட் காலேஜஸ் இல்லை கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கும், அதை வந்து அடுத்த ஸ்டேஜ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தாங்க. ஸோ இதெல்லாம் வெரி வெரி ஈஸி ப்ராசஸ். நீங்கள் வந்து மேக்ஸிமம் அவங்க ஆர்டர் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சாய்ஸ் செலக்டட் மேக்ஸிமம் 4 and 5 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அங்கே எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்குப்படி ஒரு 5 காலேஜாவது அட்லீஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ மேக்ஸிமம் அவன் 7 சாய்ஸஸ் வந்து ஆல்ரெடி டெமோவில் கொடுத்துருக்கான், 7ம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷன் அப் அண்ட் டவுனும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து அமிர்தா ஸ்கூல் ஆஃப் ஆயுர்வேதா எடுத்திருக்கேன், அதை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் வைக்கணும் அப்படின்னா அப்புன்னு கொடுத்துட்டா அப் ஆகிடும். இதை வந்து நான் தேர்டு கொண்டு வரணும்னா டவுன் பண்ணிங்கன்னா தேர்டு வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் இது வந்து மூவ் ஆகும். அதன் பிறகு இங்கே கிளிக் ஹியர் டு சேஞ்சஸ்னு இருக்கா. ஸோ இந்த கிளிக் ஹியர் டு சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிக் ஹியர் டு சேஞ்சஸ் கொடுக்கும்போது அடுத்த ஸ்டேஜஸ் உங்களுக்கு வந்து போயிடும், இதுவும் சேவும் ஆகிடும். சரி, அதன் பிறகு உங்களுக்கு சாய்ஸ் ஃப்ரம் வேறு ஏதாவது அடிஷ்னல்ஸாக நீங்கள் வந்து சாய்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக இது மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயம். இந்த சாய்ஸ் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம ஒரு முறை இங்கே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த பிரிண்ட்ன்ற ஆப்ஷனை கண்டிப்பாக கொடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சமயத்தில் உள்ள திரும்பவும் நமக்கு போய் மறுபடியும் பார்க்க தெரியாது, சம்டைம்ஸ் ப்ரௌசிங் சென்டரில் பார்த்துட்டு இருக்கலாம். அப்படின்றப்போ என்னென்ன காலேஜஸ் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். சரியா? ஒருவேளை நம்ம அப்கிரேடேஷன் போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப கூட என்னென்ன லிஸ்ட் ஆல்ரெடி பண்ண எதில் வேக்கன்சி இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும். அதனால் சேஃப்டிக்கு பிரிண்ட் அப்போ ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த இடத்துலையும் யூ வாண்ட் டு டெலிட் செலக்ட், ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஒன்று டெலிட் பண்ணுறீங்க, ஸோ டெலிட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இன்கேஸ் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெலிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேவ் பண்ண பிறகு உங்களுக்கு செக்லிஸ்ட்டில் வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜராக தான் இருக்குது. சரியா? அப்புறம் ஒரு டைம் பாஸ்வேர்ட் பண்ணிவிட்டு ஓடிபி வந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆக வேண்டியது டெலிட் ஆகிடும். அதன் பிறகு எத்தனை லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் இருக்கோ அதை கொடுத்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஃபில் சாய்ஸஸ் ஃபைனலாக வந்து எத்தனை உங்களுக்கு வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரேங்க் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு கொடுக்கும். அதுக்கும் ஒரு முறை பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுறீங்க. அதன் பிறகு எந்த மொபைல் நம்பரோ மெயிலில் எதில் பாஸ்வேர்டு வேணுமோ அதை போட்டுட்டு அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிடும். இந்த ப்ராசஸ் தான் 2ஆம் தேதி வரைக்கும் பண்ண போகிறீங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன விஷயம் தெளிவாக கொடுக்கணுமோ கொடுத்துருப்பேன். சரியா? அதன் பிறகு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மறுபடியும் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிடுச்சாலேன்னு பார்க்குறதுக்கு இங்கே வந்து வியூ டவுன்லோட் லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அலாட்மெண்ட் ஆகிடுச்சா அல்லது அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் இருக்குல்ல, இந்த அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கனாலும் வரும். அதுக்கு பிறகு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுற ஆர்டர் இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர். சரி, இப்போ எக்ஸாம்பிள் வியூ டவுன்லோட் ஜென்ரேட்டர், இப்போ இந்த இடத்துல வியூ டவுன்லோட் லெட்டர்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணின பிறகு இந்த மாதிரி வரும். இதில் உனக்கு ப்ரொஃபைல் லெட்டர் வேணுமா அல்லது லாக் சாய்ஸ் லெட்டர் வேணுமா அப்படின்றது அடிஷ்னலாக என்ன வேணுனாலும் பார்த்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கேண்டிடேட் ப்ரொஃபைல் லெட்டர் ரவுண்ட் 1க்கு என்ன போட்டியோ அதையும் பார்த்துக்கலாம். ஃபுல் ப்ரொஃபைல்ஸ் நீ என்ன போட்டியோ அதை வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லாக் சாய்ஸ் லெட்டர் வந்து வேணும், இதுக்கு முன்னாடி போட்டது வந்து கேண்டிடேட் ப்ரொஃபைல் லெட்டர் லாக் சாய்ஸஸில் எவ்வளோ மேக்ஸிமம் என்னென்னலாம் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுட்டா சேஃப்டி நமக்கு. சரியா? இவ்வளோ தாங்க. அதன் பிறகு உங்களுக்கு சீட் அலோகேஷன் ஆன பிறகு உங்களுக்கு அந்த லாக் சாய்ஸ் சைட்லேயே உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் லெட்டர்னு உங்களுக்கு வந்து காட்டும். உங்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் சொல்லியிருப்பேன்ல, இந்த வியூ டவுன்லோட்ஸ்லேயே உள்ளே போனீங்கன்னா அல்லது சைட்லேயே சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ், அதுக்கடுத்து சீட் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து அதுலேருந்து வரும். அதை பேஸ் பண்ணி ரெண்டில் இதுலேயே ஒன்று செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீட் அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணோன்னே கைண்ட்லி ரிப்போர்ட் த அலாட்டட் அண்டர் கிராஜுவேட் காலேஜ் வித்தின் ஸ்டிப்புலேட்டட் அவன் ஒரு டேட் கொடுப்பான், அந்த டேட்டுக்குள்ளே போய் கண்டிப்பாக பண்ணிடணும். டேட்டுக்குள்ளே அலாட்டட் பண்ணலன்னா அந்த சீட் அப்படின்றது கேன்சல் ஆகிடும். உங்களோட அந்த சீட்டுன்றது அடுத்த கவுன்சிலிங்க்கு வேக்கன்சியாக ஆக்கப்பட்டு அடுத்த ஆளுக்கு கொடுக்கப்படும். இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். ஸோ அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் பிரிண்ட் அவுட்டில் இருக்கும். இதை கொண்டு போய் நீங்கள் இன்ஸ்டியூஷனில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தாங்க ப்ரொசீஜர். இதை போட்டு ரொம்ப குழம்பி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படி நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் டாக்டர் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப எவ்வளோ எளிமையாக எங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப பெரிய 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 ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. யாராவது ஒருத்தங்க தெரியாது நியூவாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்களை கூட வச்சுட்டு பண்ணுங்கள்.
ஒன்றாவது மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. 2வது இமெயில் ஐடியை அடிக்கடி செக் பண்ணுற அந்த ஹேபிட்டை வந்து வளர்க்குங்க. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை இந்த ஏஐசியை ஒரு முறை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து உண்டு பண்ணிக்கணும். இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை எளிமையாக புகுந்து வெளியே வந்துடலாம். இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நம்ம ரவுண்ட் 1 கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன பிறகு அந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இதில் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது எந்தெந்த ஸ்டேஜில் ஆகலாம் அப்படின்ற அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.